சி ஜோசப் விஜய் எனும் நான் அண்ணன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை அறிக்கை கொடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து 3 கையெழுத்து. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் 2 மாதத்துக்கு சேர்ந்து மொத்தமாகவே 500 யூனிட் தான் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 200 யூனிட் ஃப்ரீ. நான் இங்கே அந்த கேல்குலேஷன் டேபிள் போகிறேன், நீங்கள் பார்த்துருக்கோங்க. ஏன்னா சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இது வந்து ஆல் ஓவர் ஸ்டேட் எல்லா விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லையும் இது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. மக்களுக்கு அடுத்து என்ன அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு போரில் இருக்கும் போதைப் பொருளுக்கு எதிராக. ஸோ 65 ஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷனில் இது ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரக்கெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து நிறையா போலீஸ் எஸ்பி சப் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல அவங்கவுங்க ஊரில் வந்து இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு அவேர்னஸ் கொடுக்குற, மக்களை கூப்பிட்டு அவேர்னஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துருக்காரு, அன்புமணி ராமதாஸ், வைகோ அவர்களை பார்த்துருக்காரு, சீமானன் அவர்களை பார்த்துருக்காரு. ஸோ இத்தனை பேர்த்தையும் பார்த்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என் பேர் மௌலி, நான் வந்து சிறுமுகை என்னோட ஊர், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கோவை மாவட்டம். உங்களோட சேர்ந்து தமிழ்நாட்டில் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நாமளும் பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஸோ அதை வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ என்னென்ன நடந்துருக்கு அப்படின்றத குயிக்காக ஷார்ட்டாக ஒரு 60 இல்லை 1 நிமிஷம் வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். நன்றி.